வணக்கம் நண்பர்களே. சுயமரியாதை என்பது நம்ம உயிருடன் கலந்தது. ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி அதை நம்ம உயிர்ல இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. சுயமரியாதை போயிடுச்சுன்னா இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. யாரோ ஒருத்தருக்காக நீங்க ஏன் இன்னும் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிச்சை எடுக்கிறது தப்பில்லை. ஆனா அன்புக்காகவும் மரியாதைக்காகவும் பிச்சை எடுக்கிறது தான் இந்த உலகத்திலேயே கொடுமையான விஷயம். வேற எதுவும் கிடையாது. உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காத இடத்துல நீங்க முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உங்க மேல நீங்களே வச்சுக்கிட்ட ஒரு பெரிய சாபம். நீங்க அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க மனசு மாற போறது இல்ல. ஆனா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டே இருக்கு. கண்ணாடி உடைஞ்சா ஒட்ட வைக்கலாம், ஆனா கௌரவம் உடைஞ்சா அதை தேடி தேடி நீங்க அழிய வேண்டி இருக்கும். யாராவது உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா அது உங்க தப்பு இல்ல. ஒரு வைரம் குப்பை தொட்டியில் கிடந்தா அதுக்கு மதிப்பு இருக்காது. அதுக்காக வைரம் மழுங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. வைரம் இருக்க வேண்டிய இடம் வேற. அதே போலத்தான் நீங்களும். உங்களை மதிக்க தெரியாதவங்க மத்தியில் நீங்க வெறும் சாதாரண ஆளாக தெரியலாம். ஆனால் உங்களை புரிஞ்சவங்க மத்தியில் நீங்க ஒரு பொக்கிஷம். கௌதம புத்தர் அழகா ஒரு வரி சொல்லி இருக்கார். தகுதியற்றவர்களிடம் மௌனமாகவும் மதிப்பற்றவர்களிடம் தூரமாகவும் இருப்பதே ஒரு ஞானியின் அடையாளம். போதும், மற்றவங்களுக்காக உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிட்டது போதும். இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு ஒரு சவால் வைக்கிறேன். இன்னைக்கு இந்த நிமிஷமே ஒரு முடிவு எடுங்க. இனிமேல் என் அன்பை மதிக்காத, என் நேரத்தை மதிக்காத எந்த இடத்திலும் நான் ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேன் என்று. உங்க வாழ்க்கையில் நீங்க எடுக்க போற மிக முக்கியமான முடிவு இதுவா இருந்தா இப்போவை கமெண்ட்ல சுயமரியாதை அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க யாருன்னு. உலகத்துக்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க சுயமரியாதை எங்கு பாதிக்கப்படுகிறது, அதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களை உயர்த்தி கொள்வது என்பது பற்றி புத்தர் 6 கொள்கைகளை சொல்கிறார். இப்போ நம்ம பார்க்க போற இந்த 6 கொள்கைகளும் உங்களுக்கே உங்களோட மரியாதை என்னவென்று புரிய வைக்கும். வாங்க அந்த கொள்கைகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கொள்கை 1, உன் குரலுக்கு மதிப்பு இல்லாத இடம். நீங்க பேசுறப்போ யாராவது போனை நோண்டிக்கிட்டு இருக்காங்களா, அல்லது நீங்க சொல்ல வர்றதை பாதியிலேயே விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்களா, அப்போ அந்த இடத்துல நீங்க இருக்கிறது உங்களுக்கே நீங்க செய்யற துரோகம். தவறான இடத்துல விழுந்தா தங்கம் கூட மண்ணாத்தான் தெரியும். உங்களை மதிக்காத இடத்துல நீங்க எவ்வளவுதான் அறிவா பேசினாலும் அது அவங்களுக்கு வெறும் சத்தமா தான் கேட்கும். நீங்க பேசுறதை யாரு கேட்கலையேன்னு கவலைப்படாதீங்க. அங்கிருந்து விலகி நில்லுங்க. உங்க மௌனம் அவங்களை யோசிக்க வைக்கணும். உங்க வார்த்தைகள் அவங்க கிட்ட பிச்சை எடுக்க கூடாது. உங்க குரல் ஒலிக்க வேண்டிய இடம் வேற, அங்க தேடி போங்க. உங்க மதிப்பு உலகத்துக்கே புரியும். 2வது கொள்கை, உன்னை இழிவாக பார்க்கும் இடம். சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், இதுக்கு ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆகுற? இந்த வார்த்தையை சொல்லி யாராவது உங்களை அடிக்கடி அசிங்கப்படுத்துறாங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அது விளையாட்டு இல்லை. அது உங்களை மெதுவா கொல்ற விஷயம். ஆரம்பத்துல சிரிப்புல ஆரம்பிக்கிற கிண்டல் அப்புறம் உங்களோட அடையாளத்தையே சிதைக்க ஆரம்பிக்கும். நீங்க அமைதியா இருக்கிறது உங்க பொறுமை இல்லை, அது அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற லைசன்ஸ். உங்களை இழிவுபடுத்துற ஒரு இடத்துல நின்னு நான் நல்லவன்னு நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிங்கம் நாய்ங்க கூட நின்னு சண்டை போடாது. அந்த இடத்தை விட்டு ராஜாவா வெளியேறும். அவமானப்படுற இடத்துல தலை குனிஞ்சு நிக்கிறதை விட அங்கிருந்து தலை நிமிர்ந்து வெளியேறுறதான் உங்களோட உண்மையான கெத்து. 3வது கொள்கை, உன்னை பயன்படுத்தி கொள்ளும் இடம். உங்களுக்கு ஒரு போன் வருது, ஆனா அது உங்க நலனை விசாரிக்க இல்ல, அவங்களோட ஒரு வேலையை முடிச்சுக்க மட்டும்தான். அப்படின்னா அந்த நிமிஷமே அந்த அழைப்பை துண்டிக்கிறது தான் உங்க மனசுக்கு நீங்க செய்யற நல்லது. நீங்க ஒரு மனுஷன், மத்தவங்க அவங்க தேவைக்கு பயன்படுத்துற டிஷ்யூ பேப்பர் கிடையாது. உதவி வேணும்னா மட்டும் நீதான் என் நண்பன், நீதான் எனக்கு முக்கியமான சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. இதுக்கு பேரு நட்பு இல்லை, இதுக்கு பேரு உறவு இல்லை, இதுக்கு பேரு சுரண்டல், எக்ஸ்போலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நீங்க எப்பவும் எல்லாருக்கும் அவைலபிளா இருந்தா கடைசியில நீங்க ஒரு ஆள் கிடையாது, வெறும் ஆப்ஷன் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில இடங்கள்ல முடியாது அல்லது இல்லை அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. அதுதான் உங்களோட தகுதியை அவங்களுக்கு புரிய வைக்கும். உங்களை தேவைக்காக தேடுற கூட்டத்தை விட உங்களை தேடி வர்ற ஒருத்தர் கூட இருக்கிறது எவ்வளவோ மேலானது. 4வது கொள்கை,
உன் வளர்ச்சியை தடுக்கும் இடம். இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுப்பா, ஏன் தேவையில்லாத வேலை பாக்குற, உன்னால இதெல்லாம் முடியாது. இந்த வார்த்தைகளை உங்களை சுத்தி இருக்கிறவங்க அடிக்கடி சொல்றாங்களா? அப்போ நீங்க தப்பான இடத்துல நிக்கிறீங்க. அவங்க உங்களை ஒசத்தி விடலைனாலும் பரவாயில்லை. உங்க காலை பிடிச்சு கீழே இழுக்காம இருந்தாலே பெரிய விஷயம். உயர பறக்க நினைக்கிற ஒரு பறவைக்கு சிறகை வெட்டுற கூண்டு தேவையில்லை, அதுக்கு வானம் தான் தேவை. சில மனிதர்கள் அவங்களால எதையும் சாதிக்க முடியலைங்கிற ஆத்திரத்துல உங்களையும் அதே சாக்கடைக்குள் வச்சிருக்க நினைப்பாங்க. உங்களை நம்பாத இடத்துல, உங்க கனவுகளுக்கு மதிப்பளிக்காத இடத்துல நீங்க தங்கி இருக்கிறது ஒரு ஓடாத கடிகாரத்துக்கு பேட்டரி போடுறதுக்கு சமம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்கன்னா நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க கூடவே இருந்தா நீங்க வளர முடியாது. உன்னை உயர்த்தாத இடம் உன்னை நிச்சயமாக கீழே இழுக்கும். உங்க லட்சியங்களை மதிக்கிற, உங்களை வா சாதிக்கலாம்னு கூப்பிடுற இடத்துக்கு போங்க. அங்கதான் உங்க உண்மையான சாம்ராஜ்யம் ஆரம்பமாகும். 5வது கொள்கை, அங்கீகாரம் இல்லாத இடம். நீங்க மத்தவங்களுக்காக 100 நல்லது செய்வீங்க, ஆனா அதை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா ஊரை திரண்டு வந்து உங்களை விரல் நீட்டி பேசுதா? அப்போ நீங்க இருக்கிறது மனிதர்கள் மத்தியில் இல்லை, உங்களை சுரண்ட காத்துட்டு இருக்கிற ஓநாய்கள் மத்தியில். உங்க உழைப்பை சாதாரணமா பாக்குற இடத்துல நீங்க எவ்வளவுதான் வியர்வை சிந்தி வேலை செஞ்சாலும் அது உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உங்க வெற்றியை பார்த்து பாராட்ட மனசு இல்லாதவங்க கூடவே நீங்க இருந்தா உங்க ஆர்வம் மெதுவா செத்து போகும். உங்க மதிப்பை அறியாத இடத்துல நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறது இருட்டுல நின்னுக்கிட்டு நான் அழகா இருக்கேன் நானு கேக்குறதுக்கு சமம். உங்களை பாராட்டி உங்களை தூக்கி விடுற இடத்துக்கு போங்க, அங்கதான் உங்க உழைப்புக்கான அரியணை காத்துக்கிட்டு இருக்கு. கொள்கை 6, உன் அமைதியை குலைக்கும் இடம். நீங்க எந்த தப்பும் செய்யல, ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க யாருன்னு நீங்களே நிரூபிக்க வேண்டி இருக்கா? ஒரு உறவிலோ அல்லது நட்பிலோ, ஒரு இடத்திலோ அல்லது பாதுகாப்பற்ற உணர்வை நீங்க உணர்கிறீர்களா? அப்போ தயவு செஞ்சு அந்த இடத்தை விட்டு ஓடிடுங்க. ஏன்னா அந்த இடம் உங்களை ஒரு நோயாளியா மாத்திடும். நம்பிக்கை இல்லாத இடத்துல உறவு இல்லை. நம்பிக்கை இல்லாத உறவுங்கிறது ஒரு தினமும் நடக்கிற போர்க்களம் மாதிரி. அங்க நீங்க எப்பவும் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கும். உங்க நேர்மையை யாராவது பலவீனம்னு நினைச்சா அது அவங்க அறியாமை. ஆனா அங்கேயே நீங்க நின்னீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம். உங்க மன அமைதியை திருடுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்காதீங்க. உங்களை நீங்களாகவே ஏத்துக்கிற, உங்களை நம்புற மனிதர்களோடு இருங்க. அங்கேதான் உங்க மனசு அமைதியா இருக்கும். உங்க வாழ்க்கை முழுமை பெறும். உங்களுக்கான வெற்றி சிம்மாசனத்தை நோக்கி நகர ஆரம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சா அது வேட்டையாட மறந்துடும். நீங்களும் அப்படித்தான். தவறான சூழல்ல நீங்க தங்கி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்ககிட்ட இருக்கிற அந்த அபாரமான சக்தி செத்துக்கிட்டே இருக்கும். உங்களை மதிக்காத இடத்துல நீங்க மண்டியிடுறதுக்காக பிறக்கல, உங்களை மதிக்கிற இடத்துல சிம்மாசனம் போட்டு உட்காரதுக்காக பிறந்திருக்கீங்க. உங்களை தடுக்கிற சங்கிலிகளை இன்னைக்கே உடைச்சு எறிங்க. உங்களை நம்புற, உங்க கனவுகளுக்கு தீனி போடுற ஒரு சூழலை நீங்களே உருவாக்குங்க. ஏன்னா இந்த உலகத்துல உங்களுக்கான மரியாதையை வேற யாரும் வந்து தரமாட்டாங்க. அதை நீங்க தான் அடிச்சு பிடுங்கணும். உங்க வாழ்க்கையே மாற்ற போற அந்த முடிவை இப்போவே எடுத்துட்டீங்கன்னா கமெண்ட்ல நான் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்க தேவையான பலமான கருத்துக்களை புத்தரின் வழியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி வைங்க. உங்களோட இந்த ஒரு சப்ஸ்கிரைப் நீங்க மாற தயாரா இருக்கீங்கன்றதுக்கான முதல் அடையாளம். துணிந்த நெல், உன் சாம்ராஜ்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி.